ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு ப்ரௌனி ரெசிபி ஒன்று தான் நான் சொல்லித்தர போகிறேன். ப்ரௌனி கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணாமல் சாக்லேட்டை வச்சு மட்டும் எப்படி செய்கிறேன்ட்டு சொல்லித்தர போகிறேன். அது கேக்கு டெக்ஸ்டரில் நல்லா சிவியாகவும் மிக்கும், ஃபஜ்ஜியாகவும் மிக்கும். அதே மாதிரி க்ரிங்கிள் டாப்போட எப்படி செய்கிறேன்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி தந்துக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வாங்க இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அதுக்கு நான் பவுல் ஒன்றில் ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஃப்ளவரோடு சேர்த்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கணுங்க. அந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஃப்ளவர் சேவ் பண்ணி எடுக்கவும் மேலும் நான் சேவ் பண்ணி தானே எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இதை மிக்ஸ் பண்ணி கொண்டுட்டு பேக்கிங் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு இதை மிச்சமே ஃபஜ்ஜியாக வேணும்னா உங்களுக்கு பேக்கிங் பவுடரே ஸ்கிப் பண்ணிக்கணும். ஸோ நான் இன்றைக்கி கேக்கு டெக்ஸ்டரில் செய்கிற சுற்றியும் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இப்போ அது ஓரமாக வச்சுட்டு நான் இன்னொரு பவுலில் எக் சேர்த்துக்கொள்கிறேன். 3 முட்டை சேர்த்துக்கிறேன். 3 முட்டையும் நல்லா பீட் பண்ணி எடுக்க வேணும். அதுக்குமே சுகரும் சேர்த்துக்கொள்கிறேன். ப்ரௌன் சுகரும் கொஞ்சமாக ஒயிட் சுகரும் சேர்த்துக்கொள்கிறேன். நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற சாக்லேட் ஏற்கனவே சுகர் உள்ள வச்சுட்டையும் நான் ஒயிட் சுகர் கொஞ்சமாக சேர்த்துக்கொண்டேன். ஸோ அதுக்கே நான் வெனிலா மேட் பண்ணி நல்லா இதை பீட் பண்ணி எடுக்கிறேன். ரிப்பன் கன்சிஸ்டன்சி வர தேவையில்லை. சும்மா இது மாதிரி கொஞ்சம் நார்மலாகவே பீட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஒரு 1 மினிட்டுக்கு மாதிரி. ஸ்பீட் நம்பர் 1 போட்டு பீட் பண்ணினாலும் பரவாயில்ல. ஓகே, ஸோ இது மாதிரி பீட் பண்ணி எடுத்த போகிறோம். எக் மிக்ஸ்சரை ஓரமாக வச்சுக்குவோம். ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாக்லேட்ஸ் தான் சேர்க்க போகிறேன். அதுவும் டார்க் சாக்லேட் இல்லை, இது மாதிரி சின்ன சாக்லேட்ஸை வச்சு நான் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ரௌனி செய்ய போகிறேன். இது ஒவ்வொரு சாக்லேட்டும் பார்த்திங்கன்னா 5 கிராம்ஸ் தான் வருது. ஸோ நான் எடுத்த மெஷர்மெண்ட்லேருந்து ஒவ்வொரு சாக்லேட்டையும் நான் சேர்த்துக்கொள்கிறேன். ஸோ சாக்லேட் 170 கிராம்ஸ் சேர்க்கணும். ஸோ அதுக்கு நான் 34 சாக்லேட் செட் பண்ணிக்கொள்கிறேன். இது மாதிரி அதே மாதிரி இந்த சாக்லேட் ஸ்ரீலங்காவில் யார் சாப்பிட்டீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது ஃபாரின் கண்ட்ரீஸில் கிடைக்குதான்னு தெரியா. ஸோ அதே மாதிரி யார் சாப்பிட்டீங்கன்னா கமெண்ட்டில் கட்டான்னு சொல்லுங்கள். ஸோ இது மாதிரி சாக்லேட்டில் ஆல்ரெடி ஸ்வீட் ஈக்கிற சுற்றியும் நான் இன்றைக்கி சுகரை கொஞ்சம் லோவாக தான் போட்டிக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு எந்த பிரெண்ட் சாக்லேட் ஆயிருந்தாலும் உங்களுக்கு யூஸ் பண்ணாலும், நட் சாக்லேட்ஸும் கூட உங்களுக்கு யூஸ் பண்ணாலும், ப்ரௌனில் வேறு நட்ஸ் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு நட்ஸ் சாக்லேட் யூஸ் பண்ணும் மேலும், அப்படி இல்லைன்னா இது மாதிரி மில்க் சாக்லேட் அந்த மாதிரியும் யூஸ் பண்ணாலும். ஸோ நான் இன்றைக்கி கொக்கோ பவுடர் எட் பண்ணலாம் சுற்றியும் தான் நான் இன்றைக்கி சாக்லேட் 170 கிராம்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த மெஷர்மெண்ட்டை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்துக்கிறேன். ஓகே, ஸோ நான் இதை உருக்கிக்கிட்டவே நான் பட்டரை மெல்ட் பண்ண வச்சுட்டேன். பட்டரை நல்லா சூட்டோடு ஊற்றணும். அப்போ தான் சாக்லேட் டக்குன்னு மெல்ட் ஆகிடும். ஸோ இது பட்டரும் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கொண்டுட்டு சாக்லேட்டில் போட்டு இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சாக்லேட் பட்டர் ரெண்டுமே நல்லா மெல்ட் ஆகி வரும் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சாக்லேட்டும் கூட நான் ரூம் டெம்பரேச்சரில் வச்சே தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டு போகிறோம். நாங்கள் இந்த மிக்ஸ்சரை இப்போ எக் மிக்ஸ்சரில் சேர்ப்போம். ஓகே, நான் இதை ஃபுல்லாகவுமே சேர்த்து இப்போ இதை நல்லா பீட் பண்ண போகிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் சாக்லேட் இல்லாமல் கொக்கோ பவுடர் மட்டும் வச்சு எப்படி ப்ரௌனி செய்கிறேன்னு நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு அந்த வீடியோவும் செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ நான் இதில் கொக்கோ பவுடர் இல்லாமல் சாக்லேட் மட்டும் வச்சு எப்படி ப்ரௌனி செய்கிறேன்னும் நான் இந்த வீடியோவில் காட்டிக்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணுறீங்கன்னா நான் சுகர் அளவு நான் அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். உங்களுக்கு அதை பார்த்து செஞ்சுக்கணும். ஓகே, ஸோ நான் இது எக் மிக்ஸ்சரையும் சாக்லேட்டையும் போட்டு 1 மினிட்டுக்கால நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொண்டேன். எடுத்த பிறகு நான் அதோட பீட்டரை ஓரமாக்கிட்டு நான் இப்போ விஸ்க் யூஸ் பண்ணுறேன். ஃப்ளவர் மிக்ஸ்சர் எல்லாமே ஃபுல்லாக சேர்த்து இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. லம்ப்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நான் இப்போ ட்ரேயில் ஷிஃப்ட் பண்ணுவோம். ட்ரே சைஸ் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 9 x 6 inch ட்ரே தான் யூஸ் பண்ணுறேன். இது 8 x 8 inch ட்ரேயும் உங்களுக்கு யூஸ் பண்ணிடும். அதே மாதிரி இதை நான் பார்ச்மெண்ட் பேப்பரும் போட்டு நான் இப்போ கேக் பேட்டர் ஃபுல்லாகவுமே ட்ரேக்கே ஷிஃப்ட் பண்ணுறேன். ஸோ இதை மாதிரி நல்லா ஃபுல்லாகவுமே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க.
இதுக்கு மேலே உங்களுக்கு நட்ஸ் எட் பண்ணலும், அப்படி இல்லைண்டா உங்களுக்கு சாக்லேட் சிப் குக்கீஸ் அதுவும் கூட உங்களுக்கு எட் பண்ணலும். அது எல்லாமே ஆப்ஷனல் தான். ஸோ இதை நல்லா டெப் பண்ணி விட்டுட்டு இதை அவனில் வைப்போம். அவனுக்கு பார்த்தீங்கன்னா நான் 170 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ் வச்சு எடுக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வைக்கும் போது அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்க வேணும். ஒரு 10 மினிட்ஸுக்கு மாதிரி ப்ரீ ஹீட் பண்ணி கொண்டாலும் போதும். ஸோ இது மாதிரி ப்ரௌனி ஃபுல்லாகவுமே பேக் ஆகிக்கான்னு பார்க்குறதுக்கு டூத் பீக் ஒன்று வச்சு ப்ரிக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, இது ஃபுல்லாகவே பேக் ஆகிட்டுது. இப்போ இதை கூல் ஆறுற வரைக்கும் நான் இது வேறு எடுத்து வைக்க போகிறேன். கூல் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறின பிறகு தான் நான் இதை கட் பண்ணுறதுக்கு எடுக்கிறேன். இல்லாட்டி ஸ்டிக்கி ஆகிக்கும் கட் பண்ணிக்கிட்ட. ஸோ இது மாதிரி ஓரமெல்லாம் உங்களுக்கு கட் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு இது பீசஸாக கட் பண்ணலும். அப்படி இல்லாட்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபோயில் பாக்ஸாக செய்யுது. ஸோ உங்களுக்கு அதுலேயும் பண்ணி பேக் பண்ணிடும். ஸோ நான் இது பண்ணி ஃபுல் ட்ரேயில் கட் வச்சு பேக் பண்ணின சுட்டியும் நான் இதை இப்படி கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். உங்களுக்கு இதை ப்ரௌனி பைட்ஸ் மாதிரி கட் பண்ணுறதுக்கும் நான் ஆல்ரெடி இந்த மற்ற ப்ரௌனி ரெசிபியில் நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு அதையும் செக் பண்ணி பார்த்துக்கணும். ஓகே, ஸோ நான் இதை 16 பீசஸ் கட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ப்ரௌனி வெயிட் பார்த்தீங்கன்னா 1/2 kg தான். 1/2 kg ப்ரௌனியை 16 பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு செல் பண்ணுறதுக்கும் இது பர்ஃபெக்ட் ஆகிக்கும். பாருங்கள், க்ரிங்கிள் டோப்போட நல்லா கேக் ஸ்டைலில் செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இது மாதிரி ஃபஜ்ஜியாக வேணுமுன்னா உங்களுக்கு பேக்கிங் பவுடரை ஸ்கிப் பண்ணலும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ நான் இன்றைக்கி பேக்கிங் பவுடர் போட்ட சுட்டி இது கேக் ஸ்டைலாக வந்துக்குது. உங்களுக்கு இதுக்கு மேலே டப்பிங்ஸுக்கு சாக்லேட் கனாஷ் இல்லாட்டி விப்பிங் க்ரீம் அப்படி என்ன சரி உங்களுக்கு யூஸ் பண்ணலும். ஓகே, ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்பொஞ்சி டெக்ஸ்டரில் வந்துக்குது. அதே மாதிரி நல்லா செவியாகவும் ஃபஜ்ஜியாகவும் மீக்குது. அண்ட் க்ரிங்கிள் டாப்போட பர்ஃபெக்ட் அவுட்கம் ஆகிக்குது. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஓகே, இது மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.